நந்தினி வீட்டில் ஒரே கலகலப்பாக இருந்தது. அல்லி வீட்டுக்குள் நுழைந்ததும் மரகதம் அவள் வாயில் சர்க்கரை போட்டு, நல்ல நேரத்தில்தான் வந்திருக்க. நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா. ஹரிஸ் சர்க்கரை எடுத்துக்கொண்டு, இன்னொரு முறை எல்லோருக்கும் சர்க்கரை கொடுங்க, நீங்கள் பாட்டியாக போறீங்க என்றதும் ஒரு நிமிடம் பிடிபடாமல் நின்ற மரகதம் சர்க்கரை டப்பாவை கீழே வைத்துவிட்டு அல்லியை கட்டி கொண்டாள். மரகதம் கண்ணில் ஆனந்த கண்ணீர். அல்லி தலையாட்டினாள். மரகதம், அண்ணா நான் பாட்டியாக போறேன் என்று கத்தியதில் வீட்டில் அனைவருமே திரும்பி பார்த்தனர். நம்ம அல்லி கர்ப்பமாயிருக்கா. விவேக், அடேங்கப்பா, இன்னைக்கு இரட்டை சந்தோஷம். விவேக் அப்பா, இன்னைக்கு சமையல் தடபுடலா இருக்கட்டும். விவேக் அம்மா, எதை சாக்கு வச்சு நல்லா சாப்பிடலாம்னு பார்க்கிறாரு என்று அல்லியை நெருங்கி அணைத்தாள். மரகதம், ஹரிஸ், அல்லி இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஹரிஸ், அத்தை, எனக்கு மும்பை ஷூட்டிங், 3 மாதம் இங்கே தான் இருக்க போறா. மரகதம், ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாம் ஹாலில் உட்காருங்க, ஸ்வீட் பண்ணுறேன். கார்த்திக் தன்னுடைய ஆஃபீஸில் ஃபோனை சுற்றிவிட்டு கொண்டிருந்தான். அசோக், ஹரிஸ், பிரவீன் 3 பேரும் அப்பாக போகிறாங்க. அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா இவ்வளவு நேரம் என்னோட குழந்தை என்னோட கையில் இருந்திருக்கும் என்று என்னென்னவோ யோசனையில் இருந்தான். வாசு, சார், ஒரு குட் நியூஸ். கார்த்திக், நீயுமாடா, சொல்லு, அதையும் கேட்குறேன். வாசு, லவ் ஓகே ஆகிடுச்சு. ஆனால் அவங்க அம்மாவை விட்டுட்டு வர மாட்டேங்கிறா. அவங்க அம்மாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொன்னாலும் அந்த வீட்டை விட்டு அவங்க அம்மா வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லுறா. என்ன பண்ணட்டும்? கார்த்திக், அவங்க அம்மாவை பார்த்துக்க ஆள் ஏற்பாடு செய்திரு. அப்பப்போ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வாசு, நீங்கள் தான் பேசி சம்மதிக்க வைக்கணும். கார்த்திக், விஜயை கூட்டிகிட்டு வா, பேசுகிறேன். கார்த்திக் பேசி சம்மதிக்க வைத்து வாசு வீட்டிலும் சம்மதம் வாங்க ரொம்ப சீக்கிரம் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வாசு விஜி திருமணம் நடந்தது. அன்று இரவு கார்த்திக் நந்தினி அறையில் குதித்தவன், குட்டி, நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து 1 வருடம் 1 மாதம் ஆச்சு. நந்தினி, அப்படியா? நாள் ரொம்ப வேகமாக போகுதில்ல? கார்த்திக், இல்லை, ரொம்ப கொடுமையா இருக்கு பாரு. நானெல்லாம் ஐடியா கொடுத்து வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏண்டி, நம்ம கல்யாணம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. நந்தினி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே, ஏன்? கார்த்திக் அவள் சோர்ந்ததை பார்த்து தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொள்ள, ஏன்னா உலகத்திலேயே பெஸ்ட்டு கல்யாணம் எப்படி இருக்கணும்னு நம்ம கல்யாணத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. நந்தினி, வழக்கம் போல் புலம்புங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். கார்த்திக், அப்படியா? அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டு தூக்கம் வருமா? நந்தினி, நீங்கள் சொல்லுங்கள், அதான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டேனே. கார்த்திக், தேதி முடிவு பண்ணியாச்சு. நந்தினி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். நிஜமாவா? கார்த்திக், மே 16. நந்தினி, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. கடவுளே, அன்னைக்கு எனக்கு எக்ஸாம் வேற. கார்த்திக், எக்ஸாமா? இதுக்கு மேலே என்னால் முடியாது. நீ அன்னைக்கு கட் அடிச்சிடு. நந்தினி, யூனிவர்சிட்டி எக்ஸாமை கட்டடிக்கிறதா? முடியாது. கார்த்திக், குட்டி, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நந்தினி, நீங்களும் தான். கார்த்திக் கொஞ்சம் கோபமாக, சொன்ன தேதியில் கல்யாணம், அவ்வளவுதான் என்று எழுந்து போயே விட்டான். நந்தினி முகத்தை தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் சினுங்கி விட்டு தூங்கி போனாள். கார்த்திக் நந்தினியுடன் பேசி 10 நாளாச்சு. தினமும் காலேஜ் அழைத்து சென்று விட்டு அழைத்து வருவான். திருமணத்திற்கு முதல் நாள் கூட பரீட்சை இருப்பதாக சென்றிருந்தாள். மறுநாள் திருமணம். விடியற்காலை முகூர்த்தம். ஒரு வழியாக அவனுடைய தேவதையை அவனுடைய உரிமையாக்கும் நாள். அவன் நெஞ்ச படபடப்புக்கு அளவில்லாமல் பக்கத்தில் இருப்பவருக்கு கேட்கும் அளவுக்கு துடித்தது. அசோக், டென்ஷன் ஆகாதே, இன்னும் 1 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் அவள் இஷ்டப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வந்துடட்டுமே. கார்த்திக், நானே கூட்டிகிட்டு போகிறேன், போதுமா? அதுக்கு தானே 10 நாளாக மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கா. அசோக், சரிடா, நீயே இப்போ மூஞ்சியை இப்படி வச்சிருக்க, சிரிச்சு தொலையேன். கார்த்திக், பாரு, மனசெல்லாம் அடிச்சுக்குது. எனக்கு இருக்கிற டென்ஷனில் 1% அவளுக்கு இருக்கா? ரொம்ப சாதாரணமாக இருக்கா. என்னோட நெஞ்சு மேலே கை வச்சு பாரு, படபடக்குது, விட்டா அழுதுடுவேன். அசோக், அவளுக்கும் இந்த உணர்வு எல்லாம் இருக்கும். கிளம்பு, நேரமாகுது. சுவர்க்கம் போல அந்த இடத்தை அழகுபடுத்தி இருந்தனர். உலகின் பெரிய ஆட்கள் எல்லாம் நிரம்பி இருந்தனர். கார்த்திக் மண்டபத்தின் உள்ளே நுழைய வாசு கொஞ்சம் பதற்றத்துடன் அசோக்கிடம் வந்து என்னவோ சொல்ல அசோக் கார்த்திக்கை விட்டு விலகி நடந்தான். கார்த்திக் பதற்றமானான். என்னவென்று புரியாமல் விழித்தான். பிரவீன், ஹரிஸ் அவனுடன் நடக்க மேடை ஏறினான். கார்த்திக்கின் கண்கள் அசோக்கையும் வாசுவையும் தேடினர். அவர்கள் சிக்கவில்லை.
நந்தினி அழகு தேவதையாக அவன் அருகில் அமர மந்திரம் முழங்க மங்கள வாத்தியத்தின் ஒலியில் அவள் கழுத்தில் தாலி கட்டினான். அவள் கைப்பிடித்து அக்கினியை வலம் வந்தான். அம்மி மிதித்து மெட்டி அணிவித்து 7 அடி எடுத்து வைத்து அருந்ததி பார்த்து மாலை மாற்றி கண்ணூஞ்சல் ஆடி சம்பிரதாயம் முடியும் வரை அசோக் பாசு இவன் அருகே வரவில்லை. பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி மற்ற அனைவரும் கை கொடுக்க நந்தினி யாருக்கும் தெரியாமல் காலேஜ் போக நழுவினாள். 1 வாரமாக எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று யோசித்து வைத்திருந்தாள். கார்த்திக் கூட்டத்தை விட்டு விலகி வந்து நந்தினியை தேடினான். நந்தினி எங்கே? மரகதம் பாத்ரூம் போறேன்னு சொன்னான். அல்லியும் அஞ்சலியும் கூட போயிருக்காங்க. கார்த்திக் சரி என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பிரவீனிடம் ஃபோனை வாங்கி அசோக்குக்கு ஃபோன் செய்தான். எங்கே இருக்கீங்க? அசோக் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்தான். எப்போ? அசோக் காலையில தான் முருகன் நடமாட்டம் இருப்பதாக கேள்விப்பட்டு ஆளை பிடிச்சிட்டோம். ஆனால் அவன் சொன்ன தகவல் குமணன் ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு. அதையும் ஜெயிலர்கிட்ட கேட்டு உறுதி பண்ணிக்கிட்டோம். கார்த்திக் முருகன் எங்கே? அசோக் மண்டபத்துக்கு பின்னாடி. கார்த்திக் அந்த இடத்தை நோக்கி வேகமாக சென்றான். முருகனை தேடி வந்த கார்த்திக் அவனை பார்த்ததும் அடிக்க கை ஓங்கினான். முருகன் முகத்தை மூடிக்கொண்டு நந்தினியை கொலை செய்ய தான் குமணன் தப்பிச்சிருக்கான். மொத்த குடும்பத்தையும் நீ அழிச்சிட்டதால உன்னை பழிவாங்க உன்னோட கல்யாண நாளிலேயே நந்தினியை கொலை செய்து பழி தீர்த்துக்க நினைச்சிருக்கான். நந்தினி என்னுடைய மகள், அவளை காப்பாற்றணும் நோக்கத்தில் தான் நான் வந்தேன். கார்த்திக் உனக்கு எப்படி தெரியும்? கேட்டான் பதற்றத்துடன். முருகன் மாறன் ஆட்கள் மூலமாக குமணன் மாறனை கொலை செய்ததால் அவனை கொன்று தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டி மாறன் ஆத்ம சாந்திக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதனால் குமணனை கண்காணிக்க ஆட்கள் போட்டு இருந்தனர். நானும் ஒரு ஆர்வத்தில் குமணனை பற்றி தெரிந்து கொள்ள மாறன் கூட்டத்தில் இருக்கும் ஒரு ஆளிடம் நெருக்கமாக பழகினேன். அவன் மூலமாக குமணன் நந்தினியை கொலை செய்ய திட்டமிட்டு இருப்பதை தெரிந்து கொண்டேன். மாறன் ஆட்கள் நந்தினியை குமணன் கொன்றதும் குமணனை கொன்று விடுவார்கள். அசோக், கார்த்திக் நீ போ. நானும் வாசுவும் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம். நந்தினி வெளியே எங்கும் போக வேண்டாம். கார்த்திக் மனத்துக்குள் கடைசி பரீட்சை எப்படியாவது கூட்டிட்டு போய் எழுத வைக்கலாம்னு பார்த்தேனே. கூட்டிட்டு போகலைன்னா கண்ணாலேயே என்னை கொன்னுடுவாளே. சமாளிக்கலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். இதனிடையில் நந்தினி முன்னேற்பாடு செய்திருந்தபடி பாத்ரூம் உள்ளிருந்து வெளியே குதித்து தப்பித்தாள். ரொம்ப அலங்காரத்தை அகற்ற முடியாதபடியால் மனக்கோலத்தில் வெளியே நின்று இருந்த ஆட்டோவில் உட்கார்ந்து காலேஜ் பேரை சொல்லி கிளம்பினாள். ஆட்டோக்காரர், என்ன மேடம், கல்யாணத்திலிருந்து எஸ்கேப்பா? நந்தினி, ஹலோ, கண்ணு தெரியல, கழுத்தில் தாலி தொங்குதே. கல்யாணமெல்லாம் ஆகிடுச்சு, பரீட்சை எழுத போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருக்கணும் என்றாள். நந்தினி பாத்ரூம் வழியாக வெளியே சென்று விட்டாள் என்று தெரிந்ததும் அஞ்சலி அசோக்குக்கு தெரிந்தால் தன்னை கொன்று விடுவான் என்ற பயத்தில் மயங்கினாள். அல்லி பதற்றத்துடன் அஞ்சலி முகத்தில் தண்ணீர் தெளித்து அஞ்சலியை ஓரமாக உட்கார வைத்து தன்னுடைய மேடிற்ற வயிற்றுடன் வெளியே ஓடி வந்தாள். மரகதத்திடம் சொல்லலாம் என்று நினைத்தவள் நேராக கார்த்திக்கை தேடி ஓடினாள். இவள் ஓடும் வேகத்தை பார்த்த ஹரிஸ் பதறி பேசி கொண்டிருந்தவர்களிடம் 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அல்லி பின்னால் ஓடினான். அல்லி, கார்த்திக் மாமா எங்கே என்று கேட்டவர்களிடம் கார்த்திக் சென்ற திசையை காட்ட இன்னும் வேகமாக ஓடினான். கார்த்திக்கை நெருங்க முருகன் கண்களுக்கு கிடைத்தான். அல்லி மூச்சு வாங்கி நின்றவள் தன்னை அறியாமல் அப்பா என்று கதறினாள். முருகன், அல்லி நல்லா இருக்கியாம்மா? அவளின் அலங்காரம், அவளுடைய உடல்நிலை எல்லாவற்றையும் பார்த்து கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்கும் போதே ஹரிஸ் அவளிடம் நெருங்கினான். அல்லி என்றவள் அப்படியே உருகினாள். தன்மேல் பாசத்தை கொட்டி வளர்த்தவர் இப்படி பைத்தியக்காரன் மாதிரி இருக்காரே. திடீரென்று தான் கார்த்திக்கை தேடி வந்த காரணத்தை நினைவுபடுத்தி கொண்டு, பெரியம்மாம்மா, நந்தினி பாத்ரூம் உள்ளிருந்து வெளியே ஏறி குதிச்சு போயிட்டா. எங்கே போனான்னு தெரியலை. அஞ்சலி மாமி மயக்கம் போட்டுட்டாங்க என்று அழுதாள். அனைவரும் திடுக்கிட்டனர். ஹரிஸ் அவளை அணைத்தான். அசோக், அஞ்சலி எங்கே? அல்லி பாத்ரூம் கிட்டேயே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அசோக், கடவுளே என்று பாத்ரூம் நோக்கி ஓடினான். முருகன், கார்த்திக் சீக்கிரம், நந்தினிக்கு ஆபத்து, காப்பாற்று, என்னை நம்பு. அல்லி, என்ன சொல்லுறீங்க? ஐயோ, நந்தினிக்கு ஆபத்தா என்று அப்படியே மயங்கினாள். ஹரிஸ் அவளை தாங்கிக் கொண்டு நின்றான். கார்த்திக், ஹரிஸ், அல்லியை பார்த்துக்கோ, வாசுவா போகலாம் என்று காரை நோக்கி ஓடினான். ஹரிஸ் அவளை தூக்கி கொண்டு உள்ளே போக முருகனை கார்ட்ஸ்
பிடித்து வைத்திருந்தனர். கார்த்திக் போனை எடுத்தான். காலேஜ் போகும் வழியெங்கும் போலீஸ் ஸ்டேஷன் அலர்ட்ஸ் கொடுத்தான். ஆட்டோவில் நந்தினி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிழவன் ஆட்டோ முன் துடித்தான். ஆட்டோ டிரைவர் சட்டென்று பிரேக் போட நந்தினி உள்ளே தடுமாறி விழுந்தாள். என்ன ஆச்சு? ஆட்டோ டிரைவர் கீழே இறங்கிக் கொண்டே ஒரு சாவகிராக்கி வந்து முன்னாடி விழுந்துடுச்சு. இருமா பார்க்கிறேன். முன்னாடி சென்றவனை எங்கிருந்தோ வந்த 4 அடித்து தள்ள அந்த கிழவன் எழுந்து கொள்ள நந்தினி ஆபத்தை உணர்ந்து ஆட்டோவில் இருந்து இறங்கி ஓட முயற்சித்தவளை ஒருவன் இழுத்து ஆட்டோவில் போட மற்றவர்கள் கிழவனுடன் ஆட்டோவில் ஏறி ஆட்டோவை எடுத்து கொண்டு சென்றனர். நந்தினி மனதில் திக் திக். கல்யாணத்துக்கு அன்று அவளிடம் சொல்லாமல் வந்ததே தப்பு. இப்போ என்னை என்ன பண்ண போறாங்களோ? டேய் என்னை விடுங்கடா என்றவள் முகத்தில் ஒரு துணியை வைத்து அழுத்த மயங்கி சரிந்தாள். ஆட்டோ டிரைவர் போலீஸ் போலீஸ் என்று கத்திக்கொண்டே ஓடினார். அதற்குள் போலீஸ் ஜீப் உட்பட 4-5 கார்கள் ஆட்டோ டிரைவரை தாண்டி போக கடத்திட்டாங்க, பொண்ணையும் என்னோட ஆட்டோவையும் கடத்திட்டாங்க என்று கத்த ஒரு கார் கிரீச்சிட்டு நின்றது. கார்த்திக் பாசியிடம் சைகை செய்ய ஆட்டோ டிரைவரை காரில் ஏறு என்று சொல்ல டிரைவர் திருதிருவென விழிக்க கார்த்திக்கை மாப்பிள்ளை கோலத்தில் பார்த்ததும், சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா சார்? கார்த்திக் ஆமாம். எத்தனை பேர் இருந்தாங்க? ஆட்டோ டிரைவர் ஒரு கிழவனோட சேர்ந்து 5 பேர். கார்த்திக் எந்த பக்கம் போனாங்க? ஆட்டோ டிரைவர் இந்த பக்கம் என்று கை காட்ட காரை கிளப்பினான் வாசு. கார்த்திக் உன்னோட ஆட்டோவில் ஜிபிஎஸ் இருக்கா? ஆட்டோ அப்படின்னா? கார்த்திக் உன்னோட ஆட்டோவை ஃபாலோ பண்ண ஏதாவது அதில் இருக்கா? இல்லை சார், இன்னும் கடன் கூட முடியலை, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கார்த்திக் இவனால் எந்த யூஸும் இல்லை. நந்தினி ஃபோனை ட்ரேஸ் பண்ணு. என்னோட ஃபோன் கூட ஆட்டோவில் இருக்குது சார், டப்பாக்குள்ள. கார்த்திக் உன்னோட நம்பர் சொல்லு. ஆனால் இன்கமிங் கட் பண்ணிட்டாங்க சார். கார்த்திக் நம்பரை சொல்லியா என்றதும் அவசரமாக நம்பர் சொல்ல அந்த நம்பர் ட்ரேஸ் செய்யப்பட்டது. வாசு நீங்கள் சொன்ன மாதிரியே மேடம் ஃபோன் ஒரு இடத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ஆளோட ஃபோன் மற்றும் ட்ராவல் ஆகுது. வாசு குறிப்பிட்ட இடத்தில் சார் மேடம் ஃபோன் இங்கே தான் இருக்குது. கார்த்திக் பின்னாடி வருபவர்களை பார்க்க சொல்லு. நீ ஆட்டோவை ஃபாலோ பண்ணு. அங்கு ஆட்டோவில் நகை நிறைய போட்டு இருக்கு. குமரன் நகையை எடுத்துக்கோங்க. என்னை வழியில் விட்டுடுங்க. இந்த பொண்ணை கொலை பண்ணிடுங்க. ஏன் நீங்கள் இந்த பொண்ணு சாகிறதை பார்க்க வேண்டாமா? குமரன் அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லை. அதுக்கு தான் உங்களை ஏற்பாடு பண்ணினேன். நீங்கள் கேட்டதை விட அதிகமாக இந்த நகையை விற்றால் கிடைக்கும். சரி குமரன் ஜாக்கிரதை, சீக்கிரம் ஓடி போயிடுங்க. இவ புருஷன் மோசமான ஆள். சரி ஆட்டோ ஸ்லோ பண்ணுறேன், இறங்கு என்று சொல்லவும் குமரன் ஓட்டத்தில் இறங்கி ஓடினான். நகைகள் எல்லாம் எடுங்க, கழுத்தை அறுத்துடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மெசேஜ் வந்தது போல சத்தம் வர, யாரோ ஃபோன்டா. நம்ம யாரும் தொழிலுக்கு வந்தால் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லை? நம்ம யாரதும் இல்லை பாஸ். ஹே ஆட்டோக்காரனது போல இருக்கு, பிடிச்சிடுவாங்க. சீக்கிரம் வேலையை முடிங்கடா. ஹே பின்னாலே வண்டி சத்தம் கேட்குது. ஒவ்வொருவராக ஆட்டோவில் இருந்து குதிக்க கடைசியால் நந்தினியின் கழுத்தை அறுக்க அதற்குள் பயத்தில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவன் குதித்துவிட நந்தினியை கொலை செய்ய முடியாமல் தடுமாறி அவனும் குதித்தான். ஆட்டோ வேகமாக ஓடி சாலையோரத்தில் சரிந்து உருண்டது. கார்த்திக் காரில் இருந்து குதித்து ஆட்டோவை நோக்கி ஓடினான். நந்தினி கீழே விழுந்து அவள் மேல் ஆட்டோ விழுந்து இருந்தது. கார்த்திக் வெறியுடன் ஆட்டோவை தூக்கி தள்ளினான். நந்தினியின் கழுத்து அறுபட்டு இருந்தது, ரத்தம் வழிந்தது. அவளை தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். ஆட்டோ டிரைவர் ஆட்டோவுடன் இருந்து கொள்ள நந்தினியை பின்னாடி சீட்டில் படுக்க வைத்து ரத்தம் வழியும் இடத்தில் கை வைத்து அழுத்தி கொண்டான். நந்தினி அசைவில்லாமல் சீரான மூச்சுடன் இருந்தாள். பக்கத்து ஹாஸ்பிட்டல் விரைய அவசர சிகிச்சை கொடுத்து அவள் காப்பாற்றப்பட்டாள். பிரவீன் தகவல் கிடைத்து வந்துவிட ஒன்றுமில்லை, கொலை முயற்சி செய்திருக்காங்க. ஆனால் மேல் தோல் தான் அறுக்கப்பட்டு இருக்கு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கொஞ்சம் கை காலில் அடி, மயக்க மருந்தோட எஃபெக்ட், தூங்கிட்டு இருக்கா. கார்த்திக் தலையில் அடித்து கொண்டான். இவள் வேணும்னே ஆபத்தை தேடி போறாளா? நானே காலேஜ் கூட்டிகிட்டு போகலாம்னு தான் இருந்தேன். ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளா? என்னோட மனசை எப்படி புரிஞ்சுக்க போறா? ஏதாவது ஆகியிருந்தால் நினச்சி பார்க்கவே முடியல. ஏண்டா இப்படி இருக்கா? என்னால் முடியாது, என்னை கொன்னுடு. நான் இருக்கிறதால தான் இத்தனையும் பார்த்துட்டு இருக்க வேண்டி இருக்கு. என்னால் வேதனை தாங்க முடியலை. இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள். நான் எப்படி இருக்கணும்? இந்த நாளுக்காக எப்படி காத்திருந்தேன்? என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் நாள். என்னென்னவோ ஆசை கனவு எல்லாம் தூள் தூளாக போச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை. அவளை வெறுத்துடுவனும் பயமாக இருக்குது. சொல் பேச்சு கேட்பதில்லை. நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று.
செய்கிறது. 15 நாளாக நான் அவனிடம் பேசவே இல்லை. அவளும் பேசலை. தனிஞ்சு போகிற எண்ணமே இல்லை. நானே தான் அவனிடம் தனிஞ்சு போகணுமா? ஆசை போச்சு, அன்பு போச்சு, எல்லாம் போச்சு. நான் போகிறேன். அவங்க வீட்டில் சொல்லிவிடு. பிரவீன், டே அவளுக்கு நீ மட்டும் தாண்டா சொந்தக்காரன். அவங்க வீட்டில் என்னென்னு சொல்லற? கார்த்திக் தாலி கட்டின முதல் நாளே பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லு. எழுந்து கிளம்பினான். கடுமையான முகத்தில் கண்ணீர் வழிந்தது. கோபம், ஆத்திரம், வெறுப்பு எல்லாம் கலந்த கலவையாக. வாசுவிடம் காரை எடு. வாசு, சார், மேடம். கார்த்திக், அப்படி யாரும் இல்லை, போகலாம். கார்த்திக் மனதில் குமரனை விடக்கூடாது என்று வெறியுடன் இருக்க குமரனை தேடி போனான். வழியில் கூட்டமாக இருக்க, வாசு என்னன்னு பாரு. வாசு பார்த்து விட்டு வந்து, சார், குமரனை போட்டுட்டாங்க, ஆல் அவுட், அதான் போலீஸ் விசாரிச்சுட்டே இருக்கு. கார்த்திக், வாசு, மேடமை பார்க்க போகலாமா? கார்த்திக் காரில் உட்கார்ந்தவன் கையில் நந்தினியின் ரத்தம் பிசுபிசுத்தது. சேச்சே, இப்போதைக்கு அவள் முகத்தில் விழிக்கவே மாட்டேன். அவளை பார்த்தால் அடிச்சிட வேண்டாம். அம்மா வீட்டுக்கு போகலாம். வாசு மலை பங்களா நோக்கி காரை ஓட்டினான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.